ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரஸ் ஃபேமிலி. இன்றைக்கி பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதனால் அவங்க போயாச்சு. காலையில் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா புட்டை வச்சு கொஞ்சம் காலையிலே டீ போட்டேன். இந்த இருக்குது டீயும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அதனால் என்ன இவ்வளோ புட்டு இருக்குது. இன்றைக்கி காலையில் பசங்க சாப்பிடல, அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, எந்திக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த 2-3 நாள் லீவ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் காலையில் எழுப்புனாலும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எந்திக்க. அதனால் இதில் புட்டு இருக்கா, மறுபடியும் இதில் வந்து பயிர் வச்சேன், அது இருக்கா, அதுக்கப்புறம் பழம் வந்து இருக்குதா. அதுக்கு பிறகு பழம்னா நம்ம பாஸ்ட்டு தந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால அதில் பழம் வந்து நிறையா இருக்குது. ஒரு சீப்பு தந்தாங்களா, ஆளுக்கு 1-2 தின்னுட்டு மீதி அப்படியே இருந்தது. அந்த பழம் இருக்குது, அதனால் புட்டுக்கு இன்றைக்கி அவிச்சேன். அதை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. மறுபடியும் வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து நெத்திலி மீன் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா தடவை வந்து வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த பக்கம் வந்து குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுப்பில் தான் வச்சேன், ஏன்னா நெத்திலி மீன் தான் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். அது பிறகு கொஞ்சோண்டு வெந்தயத்தை பொரித்து போட்டுருவோம். ஏன்னா 2 நாளாக சர்ச்சில் வந்து நல்லா வாழைக்கத்தவரம் அது இதுன்னு வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு அப்படிலாம் சாப்பிட்டுட்டு கேஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா வெந்தயம்லாம் இதுக்கு பொரித்து போட்டுட்டேன். இப்போ அது வேறு வாய்வா, மாதிரி நெத்திலி மீன் இது வேறு வாய்வா, அதனால் 2 வெந்தயம் பொரிச்சு போட்டால் நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்த்திங்களா. அதனால தான் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா கொதித்து வத்தட்டும். இந்த பக்கம் தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். சாதம் வந்து வச்சுட்டேன், நல்லா இருக்குது. சாதம் வடித்து வச்சாச்சு, அதான் இருக்குது. குழம்பு ரெடி ஆகிட்டுன்னா மீனையும் பொரிச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி இதுதான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு மதியத்துக்கு. மறுபடியும் முட்டை இருக்குது, அது வேணால் கொஞ்சம் அவிச்சு போட்டுடலாம். மறுபடியும் அடுப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது. மாதிரி காஃபிலாம் குடித்தாங்கள்ல, அவங்க சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டெல்லாம் இருக்குது. இந்த கோழிக்கு போடுறதெல்லாம் போட்டுற வேண்டியதான். மறுபடியும் நேச்சுரல் ரசத்தில் கொஞ்சம் ரசமும் உங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சாச்சு. இப்படி இருக்கா. இனிமேல் வந்து குழம்புக்கு வச்சோன்னே சாப்பிடணும். பெஸ்டி வந்து வீட்டில் தான் இருக்கா, அவள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் துணிலாம் மடிக்க வேண்டியது இருக்குது, அப்படியே வேலைகள் இருக்குது. நல்லா வெயில் அடிக்கி மேலே துணி துவைக்கணும், அப்படியே இருக்குது. பெருசாக இருந்தால் இருக்கா பாருங்கள் கம்ப்யூட்டரில். ஏன்னா அவன் ஷாலம் தானே கம்ப்யூட்டர் கொடுக்கவே வேண்டாம், அதனால் அப்படியே இருக்கான். நல்லா வெயில் அடிக்கி, ஆனால் கொஞ்சம் காற்றடிக்கி, அதனால் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துக்கிடுவேன். அங்கே குழம்புக்கு வச்சுட்டு தானே கிடக்கும். அதனால் மாதிரி கோழி வந்து முட்டை விட்டுச்சு அப்படின்னா நம்ம முட்டை எடுத்து அதையும் வைக்கணும். அப்படி தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியுமே நம்ம வேலை இப்படி தான் நடக்கும். காலையிலே கொஞ்சம் வீட்டு வேலை தூக்குறது, வாங்குறது, துணி துவைக்கிறது, துணி மடிக்கிறது, இப்படி தான் வேலை போகும். பசங்க என்ன வந்து 12:30க்கு வந்துடுவாங்க. மணி 12 மணி ஆகிடுச்சி. அதான் அதுக்கு முந்தி குழம்புலாம் வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க வந்தோடனே ஒருபடி சாப்பிட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதனால தான் சரி நம்ம பார்க்கலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்க வரட்டும், வந்த பிறகு சாப்பிட்டு ஒரு வேலை சாப்பிடும்போது எடுக்க முடிஞ்சால் எடுப்பேன், இல்லை அப்படின்னா சாப்பிட்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோன்ட்டு பார்க்கலாம். குழம்பு வந்து அடுப்பில் வந்து போட்டிருந்தேன்ல, குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து அடுப்பை வந்து அணைச்சிட்டேன். அடுப்பில் இருந்து விறகுலாம் எடுத்து நான் வச்சுட்டேன். அப்புறம் முட்டை வந்து வேக போட்டேன். எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்று போட்டிருக்கேன். இது வேகட்டும். அதுக்கு பிறகு தணல்லையே என்ன கிடந்தால் போதும், நல்லா அழகாக வற்றி வந்துடும். அதனால தான் அப்படி போட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்சோண்டு சர்பத் போட்டேன். கொஞ்சம் சஜ்ஜா சீடெலாம் போட்டு சர்பத் வந்து போட்டேன். இதாக இருக்குது. ஏன்னா இப்போ பசங்க வருவாங்களா, வந்தோடனே குடிக்கட்டும். நேரம் ஆகிடுச்சி, மணி 12:30 தாண்டிடுச்சு. இப்போ வருவாங்க, வந்து குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மீன் வந்து பொரித்து வச்சுட்டேன். இதாக இருக்குது பார்த்திங்களா, நெத்தடி மீன் பொரித்து வச்சுட்டேன். அது இருக்குது. நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு மூடி வைக்கணும். நல்லா மொறுன்னு தான் இருக்கும். இதை பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். அதனால் அதை வச்சாச்சா, நல்லா முள்ளோட சாப்பிட்றலாமா, அதனால் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்து குழம்பும் வச்சுட்டேன், முட்டையும் வச்சு போட்டிருக்கேன். மறுபடியும் சர்பத்தும் ஊற்றி வச்சுருக்கேன்னா வந்தோன்னே குடிக்கிறதுக்கு. இது வந்து நேச்சுரலாக முருங்கைக்காய் கூட்டு அது இருக்குது. கீழே வந்து கொஞ்சம் ரசம் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்க, கொஞ்சம் ரசம் இருக்குதா. அதுக்கு பிறகு இதில் வாழைக்காய் துவரம் இருக்குது. அப்புறம் இதில் கொஞ்சோண்டு அவியல் கூட்டிருக்கு. இவ்வளோ இருக்குது. இதை வச்சுட்டேன். வேணுங்கிறத வச்சு சாப்பிட்டுடுவாங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவிடலாமா, அதுக்காக தான். இப்படி தான் இருக்குது என்ன அடுப்பு. என்ன வந்து இந்த அடுப்பு எல்லாமே என்ன நல்லா ஆறின பிறகு தான் நம்ம துடைக்கணும். இது வந்து பழைய மீன் குழம்பு, அதை எடுத்து வச்சேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. எதுக்குன்னா பிளாக்கிக்கு ஆகும் பற்றியெல்லாம் பிளாக்கிக்கு வச்சு கொடுத்துக்கலாங்கிறதுக்காக எடுத்து வச்சேன்.
அவ்வளோதான் இப்படி தான் இருக்குது. மதியானம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பசங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்துட்டாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. வரும்போது கொஞ்சம் தக்காளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தக்காளி வந்து 4 கிலோவாம். 4 கிலோ தக்காளி வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் 4 கிலோ 2 பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து என் தம்பிக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவனும் தான் கூட போனான். அப்புறம் வரும்போது அவன் வெளியில் எங்கேயோ போயிட்டான் போலக்க. அதனால் நான் கேட்டேன் வந்து கொண்டுட்டு போ அப்படின்னே. நான் பிறகு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டுறேன்க்கா அப்படின்ட்டு சொல்லி சொன்னான். அதனால் ஒரு பார்சல் அவனுக்கு வச்சாச்சு. 4 கிலோ 50 ரூபா தானே, 8 கிலோ இருக்குது. அதனால் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அவங்க அப்பா இருந்தாலும் வந்தாங்க. பசங்களாம் ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே இருந்து கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி அவங்க பார்க்கட்டும், இனிமேல் அந்த தக்காளியெல்லாம் தட்டி எடுத்து வைக்கிறதெல்லாம் வைக்கணும். அவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாதிரி கம்ப்யூட்டர் பார்க்குறவிய கம்ப்யூட்டர், செல் பார்க்குறவிய செல்லு, அப்படியே ஆளுக்கு ஒவ்வொன்று கையில் வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க. ஷாலமாக கூப்பிட்டேன். அதனால் கூப்பிட்டு கொஞ்சம் மரத்தில் கொஞ்சம் காய் நல்லா விளைஞ்சிட்டு, அதனால் அந்த காயை கொஞ்சம் பறிச்சுத்தா அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா பழுக்க வச்சா மாம்பழத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு காய் பறித்து வச்சுருக்கோம். நல்லா பழுக்குதான்னு சொல்லி பார்ப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா செவன்னு சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் மரத்தில் உள்ளது. எங்கள் மரத்தில் தான் நிறைய கிடக்கு. நம்ம சீரியல் பல்பு போட்டால் எப்படி கிடக்கும் கொத்து கொத்து, அப்படியே நிறையா கிடக்குது. என்ன அவ்வளோத்தையும் கொஞ்சம் பறிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து அவ்வளோத்தையும் வச்சு வீட்டில் பழுக்க வச்சு பசங்களுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டியதுதான். இவ்வளோ தான் அந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.